வணக்கம் ரித்தி. அதாவது இந்த கடன் மோசடி பல ஆயிரம் கோடி ரூபாய் கடன் மோசடி தொடர்பாக அவ்வப்போது பல முக்கியமான பெயர்கள் அடிபடுவதுண்டு. அந்த வகையில் ஏற்கனவே விஜய் மல்லையா, நீரவ் மோடி உள்ளிட்டோர் பெயர்கள் ஏற்கனவே அடிபட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அனில் அம்பானி தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவர் ஆஜராகி இருக்கின்றார். 17,000 கோடி ரூபாய் கடன் மோசடி வழக்கு தொடர்பாக அவருக்கு அமலாக்கத்துறை ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியதை தொடர்ந்து அனில் அம்பானி தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய அமலாக்க இயக்குநரக அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கின்றார். ரிலையன்ஸ் குழுமத்தினுடைய தலைவர் தான் அனில் அம்பானி 17,000 கோடி கடன் மோசடி வழக்கு தொடர்பாக இந்த விசாரணைக்காக தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த அமலாக்க இயக்குநரக அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கின்றார். முன்னதாக அமலாக்கத்துறை அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. அது மட்டுமில்லாமல் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வர வேண்டும், ஆஜராக வேண்டும் என்று அவருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்பட அனில் அம்பானியுடைய பல குழு நிறுவனங்கள் செய்ததாக கூறப்படக்கூடிய நிதி முறைகேடுகள் மற்றும் அந்த கூட்டுக்கடன் பல வகைகளில் பல நிறுவனங்களுக்கு அது திருப்பிவிடப்பட்டதாக இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டானது இருக்கின்றது. இந்த நிதியானது சட்டவிரோதமாக பல நிறுவனங்களுக்கு அந்த ரிலையன்ஸ் குழும நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் என்று அமலாக்கத்துறையானது சந்தேகிக்கின்றது. முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் இந்த நிதி மற்ற ரிலையன்ஸ் இந்த நிதியானது ரிலையன்ஸ் குழுமத்தினுடைய மற்ற நிறுவனங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக சட்டவிரோதமாக திருப்பி அனுப்பப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அதன்படி பார்க்கும் பொழுது 17,000 கோடி ரூபாய் குற்றச்சாட்டு கடன் மோசடி தொகையாக இருக்கின்றது. சம்பந்தப்படக்கூடிய நிறுவனங்கள் ரிலையன்ஸ் குழுமம், ரிலையன்ஸ் உள்கட்டமைப்பு, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் மற்றும் ரிலையன்ஸ் ஹோம் பைனான்ஸ் இந்த நிறுவனங்கள் தான் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கின்றது. நான் பார்த்தது போல இந்த பண மோசடியானது அந்த கடனை அந்த நிறுவனங்கள் நிதி முறைகேடு மூலமாக அந்தந்த நிறுவனங்களுக்கு அது மாற்றிவிடப்பட்டு இதன் மூலமாக இந்த 17,000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருப்பதாக தற்பொழுது அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அனில் அம்பானியின் நிறுவனங்கள் தொடர்புடைய 35 இடங்களில் ஏற்கனவே அமலாக்கத்துறையானது சோதனை நடத்தியிருந்தது. அந்த சோதனையின் பொழுது ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் பதிவுகளை அமலாக்கத்துறை கைப்பற்றியிருந்ததாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் தற்பொழுது அனில் அம்பானி டெல்லியில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இந்த 17,000 கோடி ரூபாய் கடன் மோசடி தொடர்பான வழக்கிற்காக ஆஜராகி இருக்கின்றார். அவரிடம் எவ்வளவு நேரம் விசாரணை நடைபெறும், இந்த விசாரணைக்கு பிறகு மீண்டும் அவர் விசாரணைக்காக அழைக்கப்படுவாரா அல்லது மேற்கொண்டு வேறு ஏதாவது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதனை இந்த விசாரணைக்கு பிறகு தான் நான் பார்க்க வேண்டும். ரித்தி, ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.